ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் நின்று கொண்டிருக்கிற இடம் மிகவும் ஒரு புனிதமான ஒரு இடம். கியூரேரி ஆர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆர்ட்ஸ் பட்டணத்திலே நம்முடைய அன்பு புனித ஜான் மரிய வியானி, அதாவது பங்கு தந்தையர்களுடைய பாதுகாவலராக இருக்கக்கூடிய இந்த அன்பு புனிதர் இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு ஆன்மீக புரட்சியை அவர் செய்தார். இந்த இடம் ஆண்டவரை அறியாத ஒரு இடமாக இருந்த ஒரு காலகட்டத்திலே அவர் இந்த ஊருக்கு அனுப்பப்பட்டார். சிறிய ஒரு கிராமமாக இருந்த இந்த இடத்துல அவர் மிகப்பெரிய ஒரு ஆன்மீக எழுச்சியை கொண்டு வந்து அநேகர் இந்த ஊருக்கு வந்து அவர்கள் ஆத்மாவிலே ஒரு புது படைப்பாய் மாறினார்கள். பாவ சங்கீர்த்தனத்துக்காகவே பல மணி நேரங்கள் இவர் இந்த பாவ சங்கீர்த்தன தொட்டியிலே அமர்ந்திருந்தார். எழுந்து சாப்பிட கூட அவருக்கு நேரமில்லை என்பதெல்லாம் நம்ம அவருடைய வரலாறுகளை படிக்கக்கூடிய காரியங்கள். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு இடத்திலே ஒரு தியாக பலியாக இயேசுவை போல தன்னை மாற்றி கொடுத்த ஒரு அடையாளத்தை தான் இன்றைக்கு தாய் திருவை நம்மளுடைய குருக்களுடைய பாதுகாவலராக, சிறப்பாக பங்கு குருக்களின் பாதுகாவலராக கொடுத்திருக்கிறார். இவரிடத்திலே நாங்கள் கண்டு மகிழ்கிற ஒரு காரியம் தாழ்ச்சி. அவர் தாழ்ச்சியோடு இந்த இடத்திலே பணி செய்தார். இதோ அவர் நிராகரிக்கப்பட வேண்டிய சூழல்கள் எல்லாம் இருந்தது அவருடைய படிப்பினுடைய காலத்திலே. ஆனாலும் அவர் கடவுளுக்கு முன்பாக, கடவுள் இந்த கழுதையை வைத்து ஏதாவது செய்ய மாட்டாரா என்று சொல்லித்தான் தன்னை முழுவதுமாய் ஒப்படைத்தார். கடவுள் அவரை வெறுமையான ஒரு மனிதராக அல்ல, அவருடைய ஆசீர்வாதங்களால் ஆவிக்குரிய கிருபைகளால் நிரப்பி இந்த இடத்திலே அவரை ஒளிர்வித்தார். விளக்கு தண்டின் மீது ஒளி எடுத்து வைப்பார்கள், விளக்கை வைப்பார்கள் என்கிற வார்த்தையின்படியாக இன்று அவர் விளக்கு தண்டின் மீது வைக்கப்பட்ட ஒரு விளக்கை போல உலகளாவிய அளவிலே அவர் ஒளி பறந்து கிடக்கிறது என்றால் அது அவர் கொடுத்த அந்த தாழ்ச்சியின் அடையாளமா, இயேசுவை போல அவர் கொடுத்த அந்த தாழ்ச்சி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த அருமையான இடத்திலே இன்று நாங்கள் திருப்பலி நிறைவேற்றி இருக்கிறோம். இந்த காணொலியை பார்க்கிற அத்துணை நபர்களுக்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். இந்த காணொலியை பார்த்து நீங்களும் ஒரு பரலோகத்து மந்திரம், ஒரு அருளிலிருந்தே மரிய மந்திரம், ஒரு பிதாவுக்கு சுதனுக்கு சொல்லி கடவுளுக்கு நன்றி செலுத்துங்க. இந்த புனிதர் வழியாக நீங்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, எவன் ஒருவன் என் பொருட்டு தன் வாழ்வை இழக்கிறானோ அவன் அதை ஆதாயமாக்கிக் கொள்கிறான். அந்த ஒரு வார்த்தையை தான் இவர் வாழ்வாக்கினார். இதே வார்த்தையை தான் ஆண்டவர் இன்று உங்களுக்கு இந்த இடத்திலிருந்து கொடுக்கிறார். உலகத்திலே நீங்கள் உலகத்தை உரிமையாக்கிக் கொள்ள அல்ல, மாறாக ஆண்டவருக்காக நீங்கள் வாழ்வை இழக்கிற பிள்ளைகளாக மாறி ஆண்டவருக்கு சான்று பகர இந்த புனிதர் வழியாக கடவுள் நம்மை அழைத்துக் கொண்டே இருக்கிறார். இந்த இடத்திலே தான் அவருடைய உடல் சில ஆண்டுகள் வைக்கப்பட்டிருந்தது. இதுதான் பழைய ஆலயமாக சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல இருக்கிறவர்கள் எங்களுக்கு அதை சொல்லுகிறார்கள். அவர் இந்த இடத்திலிருந்து தான் திருப்பலி நிறைவேற்றி இருக்கிறார். இந்த அற்புதமான இடத்திலிருந்து தான் அவருடைய ஆன்மீக வெளிச்சம் உலகத்துக்கு கடந்து சென்றிருக்கிறது. இந்த இடத்திலிருந்து எங்களிடத்திலே ஜெபித்துக் கொள்ள கேட்ட அத்துணை மக்களுக்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். எல்லா மக்களையும் அந்த பரிந்துரை, புனிதருடைய பரிந்துரையின் வழியாக ஒப்பு கொடுத்திருக்கிறோம். எங்களுக்கு இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் தயார் செய்திருக்கிற ஃபாதர் சிரில் அவருடைய கண்காணிப்பில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற அத்துணை மக்களையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபித்திருக்கிறோம். எங்களோடு இணைந்து பயணிக்கிற அருட்பணியாளர் மெல்கிசதேக் அவர்கள், MSF சபையை சார்ந்தவர், அவரும் பல இடத்திலே பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவரும் யாரையெல்லாம் சந்திக்கிறாரோ அவர்களுடைய நலன்களையும் இந்த இடத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அன்புக்குரிய குடும்பங்கள் ஒரு சிலர் எங்களுக்காக இந்த வாய்ப்பை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் அவர்கள் யாருக்காகவெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்களும் இந்த இடத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே நீங்களும் இந்த இடத்தினுடைய ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்ள, நான் சொன்னது போல ஒரு பற, ஒரு அரு, ஒரு திரி என்று சொல்வார்கள். அதை சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. கண்டிப்பாக இந்த இடத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்த திருப்பலியினுடைய மகிமையான அந்த ஆசீர்வாதம் உங்களையும் வந்து அடையும். இதோ இந்த காணொலி வாயிலாக இறைவனை மகிமைப்படுத்துகிற எல்லாரையும் ஆண்டுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒரு சிறிய ஜெபத்தை உங்களுக்காக ஏறெடுக்கிறேன். அன்பின் பரமபிதாவே, தர்மையான நாளுக்காக, இந்த இடத்திற்காக, இந்த இடத்துல எங்களை நிறுத்தி இந்த மக்களுக்காக ஜெபிக்க வாய்ப்பளித்த உடைய இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, புனிதருக்கு நீர் கொடுத்த மன உறுதி, துன்பங்களுக்கு மத்தியிலே, துயரங்களுக்கு மத்தியிலே உம்மை சார்ந்திருக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு வல்லமையான சிந்தனை இதோ அவருக்குள் இருந்தபடியாக அவர் வெற்றி கொள்ள முடிந்தது. இதே வல்லமையை எங்களுக்கும் கொடுப்பீராக. துன்பங்களை கண்டு துவண்டு விடாமல் மன உறுதியோடு எழுந்து போராட எங்களுக்கு ஆற்றல் கொடுப்பீராக. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேக வல்லமை அவர் மீது தங்கி செயலாற்றியதை போல எங்கள் மீதும் தங்கி செயலாற்ற நாங்கள் எங்களை முழுமையாய் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்க எங்களுடைய அகக்கண்களை திறந்து ஆசீர்வதியும். பரிசுத்த இறைவனின் கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, மீண்டுமாய் இந்த பிரான்ஸ் தேசத்திலே இன்னொரு இடத்திலே உங்களை சந்திக்கிறோம்.
அதுவரை உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். God bless you.